வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரமான ஒரு சம்பவத்தோடு வந்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறது வந்து வெடிமுரல்னு சொல்லி, இந்த வெடிமுரல் வந்து எப்படி இன்றைக்கி பொறிக்கிறதுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். வெடிமுரல்ன்றதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்ட போகிறோம். அதையும் வந்து காண தவறாதீர்கள். புதுசாக யாராவது எங்களோட சேனலுக்கு வந்திருந்தால் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கியத்துக்கு வந்து இந்த செதில் தட்டுற என்ன சொல்கிறது கரண்ட் செதில் தட்டுற தகடை ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது கொஞ்சம் அப்படி இப்படித்தான் பழக்கம் இல்லை. அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பிடிச்சிட்டா அப்படி தட்டுறேன்னு சொல்லி. இது வந்து குழம்புகள் வைக்கிறத விட பொரியலுக்கு தான் வந்து நல்ல சுவையான ஒரு மீன் வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ். இதில் வந்து நல்ல சின்னன் முருகை பொறிக்க விட அப்படி தான் இருக்குது சாப்பிட. நல்லா முருகை பொறிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இதை கீறி போட்டு உள்ளே வந்து அந்த குடல்களெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்பாதி வந்து கருப்பார். இந்த வெடிமுரல்ன்றதுக்கு வந்து ஆதாரம் வந்து இதுதான். இது வந்து ஒரு பையண்டு உள்ளுக்குள்ளே காற்று தான் இருக்குது, கும்பளி மாதிரி. நீங்களும் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. அதை அமர்த்த வந்து வெடிக்கும், படக்குன்னு வெடிக்குது. அதனால் இதுக்கு வெடிமுரல்னு பேர் வந்தேன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். அதை வந்து பாக்கியம் தான் சொல்லி தந்து இதான் பிரச்சனை, இதுக்காக தான் வெடிமுரல்னு சொல்கிறேன்னு சொல்லி. அதனால் வந்து நானும் வேண்டிய தான் தெரிஞ்சு வந்தேன். இப்போ வந்து பாருங்க எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அந்த வயிற்று பதையெல்லாம் வந்து கருப்பு கலர் தோல் இருக்கும், அதெல்லாம் வடிவாக முடித்து க்ளீன் பண்ணி எடுங்க. அடுத்தது பிறகு இந்த மாதிரி அந்த அது மீனுக்கு வந்து வெள்ளை கலரில் ஒரு கோடு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த கோட்டின் படியே அதை கீறி விடுங்க. அதை கீறி விடுங்க. இந்த கீறினதில் இருக்கிற நன்மை என்னன்றதை வந்து பொறிச்சு முடிய கடைசியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வீங்கள். இது ரெண்டு நன்மை இருக்குது. கொண்டு வந்து நாங்கள் போடுற மசாலா எல்லாமே வந்து இந்த மீனில் வந்து நல்லா ஊறி பிடிக்கும். அதுவும் ஒரு நன்மையான விஷயம். மற்றது வந்து கடைசியில் பாருங்க, இதில் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் தெரிஞ்சு கொள்வீங்கள். எல்லாத்தையும் வந்து நல்லா கீறி போட்டு இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீ எல்லாத்தையும் மேலுக்கு பூசி ஊற விடணும் கொஞ்சம் நேரம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தனி மிளகாத்தூள், அதோட வந்து கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி கிழங்கும் உள்ளியும் சேர்த்து அடித்தது. இதை வந்து தேசி புளி விடுங்க. தேசி புளி ஒரு பாதி தேசி புளி போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த அப்படி அந்த மீனில் வந்து பூசுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கூழ் பருவமாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பார்க்க வந்து அப்படி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது மசாலா. நல்லா வாசமும் வருது. நாங்கள் வளமையாக சின்ன மீன் தான் பொறிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவுக்காக வந்து கொஞ்சம் பெரிய மீன் கிடச்சிது, அதை வந்து உங்களுக்கு பொறிச்சு காட்டணுமென்ற ஒரு முடிவெடுத்து இறங்கியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பருவம் இந்த பருவத்துக்கு தான் நீங்கள் வந்து இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்து போட்டு இனி வந்து மீன் ஃபுல்லாக எல்லா இடம் வடிவாக எல்லா இடம் பூசி ஊற வைக்கணும். அப்படியே நல்லா மசாலா வந்து குளிப்பாட்டி எடுக்கணும். ஏன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்புகளெல்லாம் மசாலாக்காக போட்டிருக்கோம். அப்போ இந்த மீனுக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் எவ்வளோத்துக்கு இந்த மசாலா வந்து அப்படியே அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து மீனில் வந்து நல்ல டேஸ்ட்டு வந்துருக்கும். ஏன்னா இந்த மசாலா தான் மீனை வந்து சுவையாக மாற்ற போகுது. வட்டி முரல் இந்த மீனுக்கு வந்து வேறு பேர் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பேரை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கருத்தில் வந்து தெரிவித்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த மீனை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி. இது வந்து கூடுதலாக பார்த்திங்கன்னா கிளாலி கடல் அந்த பிறப்பு கடலில் வந்து மழை காலத்தில் வந்து இந்த மீன் வந்து நிறையவே தண்ணிக்கு மேலே இந்த மீன் வந்து தெரியும். இரவில் வந்து நாங்கள் ஒரு டோர்ச் லைட்டை கொண்டு போனால், டோர்ச் லைட்டும் ஒரு கத்தியும் ஒன்று கையில் கொண்டு போனால் சரி, நிறைய மீனை வந்து இப்படி நாங்கள் வெட்டி பிடிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த கடலில் வந்து நிறைய மீன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி. பாக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம்.
அதாவது வந்து இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல், இதில் வந்து மீன் பொரிக்கிறது, அப்பங்கள், இந்த என்ன தோசை ரொட்டி எல்லாமே சுட்டுக்கொள்ளலாம். அதை வந்து பரிசாக கொடுக்குறேன். அதில் தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாக மீன் வெடிமுறையில் பொரிக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கே தெரியும் என்ன சொன்னால், சில சாப்பாடு செய்கிறதுக்கு நாங்கள் அந்த லேசாக எடுபடக்கூடிய மாதிரி இந்த ரே வந்து எங்களுக்கு தேவை. அதால் வந்து இதை நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இதே நீ இதில் நிறைய சாப்பாடுகள் செய்வோம், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் போட்டு கொதிச்சிட்டுது. இதுக்கு தான் வந்து இந்த வடிமுறையில் வந்து போட போகிறோம். ஃபுல்லாக நீட்டி வைக்கல, அது கொஞ்சம் பெரிய மீன், அப்போ வளைச்சி தான் வைக்கணும். மசாலா எல்லாம் பூசி மீன் வந்து பாருங்க அப்படியெல்லாம் ஊறி போயிருக்குன்னு சொல்லி. இதில் வந்து எங்களுக்கு வந்து வால் பாதி தலை பாதி கொஞ்சம் வழியில் நிற்கும். ஆனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பொரிஞ்சு முடிய திருப்பி கொஞ்சம் விறக்கி ஏற்றி வச்சு பொரிச்சு எடுத்துடலாமே. ஏன்னா அந்த பாதி நாங்கள் எடுக்க போகிறது இல்லை, நடுப்பாதியில் இருக்கிற மீன் மட்டும்தான் எடுக்க போகிறோம். மற்ற அதெல்லாம் முள்ளோடு சேர்ந்து வந்துடும். இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு மற்ற பக்கம் பிரட்டி விட போகிறோம். ஆனால் இந்த கல் வந்து நல்ல சட்டப்படி கல். நெருப்பு வந்து அகலம் அளவுக்கு மிச்சமாக வைக்கக்கூடாது, கணக்கான அளவில் தான் இதை வச்சு நீங்கள் பாவிக்கணும். மற்றது இது கழுவைக்கு எல்லாம் வந்து அந்த ஸ்டீல் பூல்கள் எல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது. அதுக்காண்டே ஒரு பூல் ஒன்று தந்துருக்குறாங்க, அதால் தான் நீங்கள் கழுவி எடுக்கணும். கீறுபடாமல் இது எவ்வளோது கீறுபடாமல் பார்க்குறோமோ அந்த காலத்து வந்து உங்களுக்கு பாவிக்கும். மற்றது நெட்டுப்பயமே இருந்தேன் கடுமையாக எரிக்கக்கூடாதுன்னு சொன்னால், இதில் வந்து இது ஒரு சாப்பாட்டுக்கு வந்து உகந்ததல்ல தான், இருந்தாலும் சில தேவைக்கு நாங்கள் அதை வந்து பாவிக்கிறோம். நெருப்பையும் வந்து அளவாக வைக்கிறது காரணம் வந்து அதில் இருக்கிற பெயிண்ட்டுகள் வந்து அந்த சூடு கூட வந்து அந்த பெயிண்ட்டுகள் கலராது. அப்போ வந்து அளவோடு பாவிச்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் சில இதுகள் என்ற நான் டெய்லி இதில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சில நேரங்களில் மட்டும் முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் இதை நாங்கள் வந்து பாவிக்க போகிறோம். இவ்வாறுங்க மீன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது, நல்ல பருவத்துக்கு இருக்குது. இனி வந்து நாங்கள் இதை இறக்க போகிறோம். இறக்கி போட்டு இந்த நடுப்பகுதியில் கீறினது இந்த விஷயம் வந்து நான் 2 நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் வந்து ஒன்று மசாலா வந்து பூசினாங்க. அடுத்ததாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த கட்டத்துக்கு பார்க்க போகிறீங்க. வாழை இலையில் வைக்கிற அப்படி தான் ஒரு வடிவாக இருக்குது. அதோட சாப்பிட்டு தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து அப்படியான ஒரு நல்ல அருமையான ஒரு சுவை. இப்போ பார்த்திங்கன்னா 3 மீன் தான் நடத்தினாங்க, 3 ரெடி. அந்த கீறினதுன்ற நன்மை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நான் எல்லாம் மீன் பொரிச்சு முடிய அந்த முள்ளை பிடிச்சி சும்மா நோமலாக இழுக்க அப்படி அந்த முள்ளு கலண்டு தன்னை வரல ஆட்டோமேட்டிக்காக வரும். எங்கேயுமே அந்த முள் இருக்காது பாருங்க, இப்படி ஈஸியாக வந்து வருதுன்னு சொல்லி. சில பேர் வந்து அந்த சைட்டை சரிவாக்குறது அப்படியெல்லாம் இல்லை, நேர கீறி போட்டு பார்த்திங்கன்னா அந்த முள் வந்து அப்படியே கலண்டு வரும், பூ போல் கலண்டு வரும். பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரியல் வந்து அருமையான பொரியல். இப்போ வந்து அந்த வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.